ஒரு நடிகன் தன்னுடைய 75 வயதுல கூட தொடர்ச்சியாக ஹீரோவாக நடித்து அந்த இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன் நாயகனாக வலம் வருவதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருவரால தான் முடியும் அப்படின்னு பல நடிகர்கள் பல பிரபலங்கள் சொல்லி கேட்டிருப்போம். அதற்கு எடுத்துக்காட்டாக தற்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டாருடைய லைனப் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்தை தன்னுடைய 75வது வயதுல கூட கட்டி காத்து கொண்டிருக்காரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். தற்போது அவருடைய நடிப்புல ஜெயிலர் 2 திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தை முடித்த கையோடு தலைவர் 173 டான் படத்துடைய இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல ஒரு திரைப்படத்திலுமே கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. மேலும் இந்த படத்திற்கு வழக்கம் போல நம்ம அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. படத்துடைய அறிவிப்பு சமீபத்துல தான் வெளியாச்சு. படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஆரம்பமாக இருக்கா. இந்த படத்துடைய படப்பிடிப்பு வெறும் 4 மாதங்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்றாங்க. படத்துடைய நீளமுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு கொள்ள இருக்கும் அப்படின்றதுனால படத்துடைய படப்பிடிப்பு சீக்கிரமே முடிஞ்சிரும் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த தலைவர் 173வது திரைப்படத்தை அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜமௌலி அவர்களுடன் ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காரா. சோ இந்த செய்தி தான் தற்போது வெளியாகி சோசியல் மீடியாவையே கலக்கிருக்கு. ராஜமௌலி அவர்களுடைய இயக்கத்துல ரஜினி சார் நடிக்கக்கூடிய திரைப்படம் 3 பாகங்களாக வெளியாக இருக்கா. தற்போது ராஜமௌலி அவர்கள் மகேஷ் பாபு அவர்களை வைத்து வாரணாசி அப்படின்ற திரைப்படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ கூட சமீபத்துல வெளியிடப்பட்டது. இதனடுத்து இவர் சூப்பர் ஸ்டாருடன் இணையவுள்ள இந்த திரைப்படத்திற்கான அறிவிப்பு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.